welcome back to our channel. Nothing match with me, Sushmita. In our channel, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அப்டேட் தான் பார்க்க போறோம். அது யாருன்னு தெரியுங்க, ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள். இவரோட படங்கள் எல்லாமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். இன்டர்நெட்ல இருக்கட்டும், லால் சலமா இருக்கட்டும், ஜீவாவா இருக்கட்டும், இது எல்லாமே 90% ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரிக்கா இருந்தாலும் காமெடி சென்ட்ரிக் மூவிஸும் பண்ணியிருக்காரு. இன்டர்நெட் அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும்போது ராட்சசன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ல இவர் வந்து தெரிஞ்சாருன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும், ராஜ்சலம் கட்சி இவரோட படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வரல. இவரோட பர்த்டேக்கு நிறைய மூவிஸோட அப்கமிங் மூவிஸோட லைன் அப் ப்ராஜெக்ட் போய் நிறைய அப்டேட்ஸ் வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த படம் சொல்லலாம். விஷ்ணு விஷால் 21 இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப எட்டிக்கா ஃபுல் ஸ்விங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இது ராம்குமார் அவர்கள் டைரக்ஷன்ல வருது. இது வந்து ஒரு கமர்ஷியல் அண்ட் ஒரு எமோஷனல் டிராமாவா இருக்கலாம். இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் பிரேக் கொடுத்திருக்காங்க. இந்த பிரேக் முடிஞ்சு திரும்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங்குமே கொடைக்கானல் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மமிதா பேஜோட இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீடா பண்றாங்கன்னு தெரியும். இவங்க ஆல்ரெடி பண்ண பிரேமலு படம் ரொம்ப பெரிய ஹிட். இதுக்கு முன்னாடி மலையாளம் 2-3 மூவிஸ் பண்ணியிருந்தாலும் பிரேமலோட அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கே செலப்பிள்ளை ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கேரளால மட்டும் ஃபேமஸ் ஆனாலும் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இந்த நிறைய மூவிஸ் இவங்க எடுத்தோட காம்போ எப்படி இருக்கும், இவங்களோட அடுத்த படம் என்னன்னு இருக்கும் போது விஷ்ணு விஷால் இவங்க பேர பாருங்க. இந்த எமோஷனல் ட்ராமா இவங்க 2 பேரோட பேர் எப்படி இருக்கும், இந்த நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங் ஹில் ஸ்டேஷன் கொடைக்கானல தான் நடந்துட்டு வருது. கொடைக்கானல்ல வேலை நடக்குது. இவங்களோட பார்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேரோட காம்போ சீன்ஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும். இவங்க இந்த படம் வந்து எப்ப முடியும் அப்படின்னா 2024 எண்டிங் 2025 பிகினிங்ல வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. அதுதானே இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சக்தி ஜோதி பிலிம்ஸ். இது நிறைய அப்டேட்டிங் விஷயங்கள்லாம் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா மறக்காம சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.